أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة وهم لا يشعرون. الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுஹ்ருஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் இதுவரை 65 வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து வந்த குறைஷி மக்களை பற்றி அல்லாஹு தஆலா ஏற்கனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த சமூக மக்கள் எதிர்த்து தான் வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமூக மக்கள் எதிர்த்து தான் வந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமூக மக்கள் எதிர்த்து தான் வந்தார்கள். மேலும் வாதம் செய்கின்றோம் என்ற பேரில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் தவறுதலாகவும் புரிந்தும் கொண்டார்கள் என்ற செய்தியெல்லாம் அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வந்ததை நாம் பார்த்தோம். இப்போது குறைஷி மக்களை அல்லாஹு தஆலா எச்சரிக்கும் விதமாக அதனை தொடர்ந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹு தஆலா 2 விஷயங்களை இங்கு பேசுகின்றான். ஒன்று மறுமையை பற்றி, மற்றொன்று மறுமையில் நல்லவர்களுக்கு கிடைக்கப்பெறும் நற்பாக்கியங்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வசனம் 66 முதல் வசனம் 73 வரைக்கும் உள்ள இந்த 8 வசனங்களில் அல்லாஹு தஆலா இந்த 2 விஷயங்களை பற்றி பேசுகின்றான். அதனுடைய தர்ஜுமாவை முதலில் பார்த்து கொள்ளுங்கள். ஹல் யன்துரூன இல்ல ஸாஅத அன் தஅதியஹும் பக்தா வஹும் லா யஷ்உரூன். என்ன இவர்கள் திடீரென்று இவர்கள் உணராமல் இருக்கும்போதே இவர்களின் மீது மறுமையை நாம் கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? இவர்கள் உணராமல் இருக்கும்போதே திடீரென்று இவர்களின் மீது மறுமையை நாம் கொண்டு வருவதைத்தான் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இவங்களையும் நாம் விட்டு பிடிக்கிறோம். நபியை ஏற்றுக்கொள்ளுங்கள், நபி கொண்டு வந்திருக்கக்கூடிய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எத்தனை முறை எத்தனை வகையில் இவர்களுக்கு முன்னுதாரணங்களை கொண்டு வந்து காட்டி இவர்களுக்கு சொல்லிய பின்பும் இப்போது இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி தருணம் மறுமையை நாம் கொண்டு வந்ததற்கு பின்னால் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த மறுமை தங்களின் மீது நிகழாது என்று அவர்கள் உறுதியோடு இருக்கிறார்கள். ஆனால் இதை இவர்களின் மீது நாம் கொண்டு வந்தே தீர்வோம். இப்படி சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், இவர்கள் ஒருவரை ஒருவர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை நம்பிக்கொண்டிருக்கின்றான். இவன் என்னை பாதுகாப்பான், இவன் எனக்கு உதவி செய்வான், இவன் எல்லா நிலையிலும் என்னோடு இருப்பான் என்று. ஆனால் அல்லாஹ் இங்கு பேசி காட்டுகின்றான், அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். அல்லாஹுக்கு அஞ்சி நடந்தார்களே, இப்படிப்பட்ட நல்லடியார்களை தவிர நாளை மறுமை நாளையில் எந்த நண்பனும் எந்த நண்பனுக்கும் நண்பனாக இருக்க மாட்டான், விரோதியாக மாறிவிடுவான். இந்த உலகத்தில் உலக ரீதியாக எவ்வளவு நட்பை அவர்கள் பாராட்டியிருந்தாலும் சரி, நம்ம பார்க்குறோம்ல, பாவங்களில் துணை செல்வது, பாவங்களுக்கு உதவி புரிவது, மற்ற விஷயங்களில் நண்பர்களாக இருந்து கொள்வது, அது இறையச்சத்தின் அடிப்படையில் வரக்கூடிய நட்பு அல்ல, மாற்றமாக எதற்காகவோ வரக்கூடிய நட்பு. இப்போ எவ்வளவு ஃபிட்டாக இருந்தாலும் நாளை மறுமை நாள் வரக்கூடிய நேரத்தில் உலக ஆதாயங்களுக்காக நட்பு கொண்டிருந்த 2 நண்பர்கள், உயிர் நண்பர்கள், இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதிகளாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா பேசி காட்டுகின்றான். அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது. சில நண்பர்களுக்கு விரோதிகளாக மாறி விடுவார்கள் அன்றைய தினத்தில். இல்லல் முத்தகீன், இறையச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களை தவிர. இப்போது அல்லாஹு தஆலா அந்த இறையச்சவாதிகளுக்கு கிடைக்கப் பெறக்கூடிய நற்பண்புகளை குறிப்பிட்டு காட்டுகின்றான். யா இபாதி லா ஹௌஃபுன் அலைக்குமுல் யௌம் வலா அன்தும் தஹ்ஸனூன். அந்த முத்தகீன்களிடத்தில் நாளை மறுமை நாளையில் அவர்களுக்கு சொல்லப்படும், என் அடியார்களே, யா இபாதி லா ஹௌஃபுன் அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது. எந்த தினத்தில் ஒட்டுமொத்த பாவிகளும் அச்சத்தோடு இருப்பார்களோ, மிரண்டு போவார்களோ, தங்களுடைய நிலை என்ன ஆகுமோ என்று பயப்பட்டு பதட்டப்படுவார்களோ, அன்றைய தினத்தில் இறையச்சவாதிகளுக்கு எந்த பயமும் இல்லை.
வலா அன்தும் தஹ்ஸனூன், நீங்கள் கவலை கொள்ளவும் வேண்டாம், உங்களுக்கு இது கவலைக்கான தினம் இல்லை என்று அவர்களுக்கு சொல்லப்படும். மேலும் அடுத்த வசனம் 69வது வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். அல்லதீன ஆமனூ பி ஆயாத்தினா வகானூ முஸ்லிமீன். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. அல்லதீன ஆமனூ பி ஆயாத்தினா வகானூ முஸ்லிமீன். பலமுறை நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முஸ்லிம், முஃமின். இந்த இரண்டு வார்த்தைகளையும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கின்றேன். குர்ஆன் முழுக்க முஸ்லிம்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்று எங்கும் அல்லாஹ் பேசவில்லை. மாற்றமாக முஃமின்களுக்குத்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்று பேசுகின்றான். அப்படியானால் முஸ்லிம் என்பது ஒரு வட்டம், அதாவது கலிமாவை சொல்லி உள் நுழையக்கூடிய ஒரு வட்டம். இந்த வட்டத்திற்குள் வெறுமனே பெயரளவில் ரேஷன் கார்டில் பெயரை வைத்துக் கொண்டு அப்துல்லா அப்துல் ரஹ்மானாக இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் இல்லை. பெயர் முஸ்லிமுடைய பெயர், ரேஷன் கார்டில் முஸ்லீம், நான் முஸ்லீமில் அதுவாக இருக்கிறேன், இதுவாக இருக்கிறேன், பிசியாக இருக்கிறேன், எம்பிசியாக இருக்கிறேன், இதுக்கெல்லாம் அல்லாஹ் கிட்ட எந்த மதிப்பும் இல்லை. மாற்றமாக அவர் தொழுகையாளியாக இருப்பது, அல்லாஹ்வை முற்றிலும் நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நற்பண்புகள் என்று எதையெல்லாம் குர்ஆன் பேசுகின்றதோ அப்படிப்பட்ட முஃமினாக இருப்பதற்கு மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்தில் மதிப்பும் ரேங்கும் கிடைக்குமே தவிர முஸ்லிம் என்பதினால் மார்க்க கிடைக்காது. இப்போ இந்த இடத்தில் அல்லாஹு தாலா ஈமான், இஸ்லாம், முஃமின், முஸ்லிம் இவை இரண்டையும் ஒரே அரை வரியில் வைத்து, ஒரே வசனத்தில் வைத்து இரண்டையும் வட்டுருக்கமாக பேசுகின்றான். அல்லதீன ஆமனூ பி ஆயாத்தினா. இந்த நல்லவர்கள் யார் என்றால் நம்முடைய அத்தாட்சிகளை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். வகானூ முஸ்லிமீன், மேலும் நமக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக அடிபணிந்தவர்களாக இருப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவ்விருவர்களை பற்றி அல்லாஹு தாலா இந்த குர்பானி சம்பவத்தை பேசும்போது சூராவில் அல்லாஹு தாலா பேசுகின்றான். ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன். இருவர்களும் நம்மிடத்திலே பணிந்தவர்களாக வந்தார்கள். அஸ்லமா, இருவர்களும் நம்மிடத்தில் முற்றிலும் பணிந்தவர்களாக வந்தார்கள். இவர் அறுக்க முனைப்பட்டார், அவர் அறுபட முனைப்பட்டார். அஸ்லமா, இருவர்களும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் அடிபணிந்தவர்களாக வந்தார்கள். இப்போ அல்லாஹு தஆலா இங்கு பேசக்கூடிய விஷயம் ஈமானில் முஸ்லிமாக அவர்கள் இருப்பார்கள், முஃமினாக இருப்பதில் முஸ்லிமாக இருப்பார்கள். அதாவது முற்றிலும் கீழ்ப்படிவதில் ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக இருப்பார்கள். எதில்? வெறுமனே உலகம் யாரை பார்த்து முஸ்லிம் என்று சொல்கின்றதோ அந்த முஸ்லிமில் அல்ல, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எதையெல்லாம் சொல்கின்றானோ அந்த ஈமானில் முஸ்லிம்களாக இருப்பார்கள். அப்படி என்றால் நம்பிக்கை கொள்கின்றேன் என்று வெறுமனே வாய் வழியாக சொல்லிவிட்டு படுத்து தூங்குவதல்ல. நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்ற சான்று அவரை ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்பி விட்டிருக்கும், தூங்க விட்டிருக்காது. நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்ற சான்று ஜும்மாவுக்கு பாங்கு சொல்வதற்கு முன்னால் அவரை பள்ளிவாசலுக்கு வர வைத்திருக்கும். எப்போது வரை பயான் முடியும், 2வது ரக்காத்தில் போய் சேர்ந்து கொள்ளலாம் என்று வியாபாரம் செய்ய வைத்திருக்காது. நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்ற சான்று அசர், மக்ரிப், இஷா இந்த ஒவ்வொரு நேர தொழுகைகளும் பாங்கு சொல்வதற்கு முன்னால் பாங்கு ஓசை காதில் கேட்டதும் அவர் ஓடி பறந்து பள்ளிவாசலின் பக்கம் முற்பட்டு செல்வார். இப்படி ஒவ்வொரு அமலிலும் அவரை ஈமானின் பக்கம், ஈமான் இருக்கிறது என்றால் அதை செயல்படுவதின் பக்கம் அவரை சுண்டி இழுத்திருக்கும். அவருடைய உடலும் உறுப்பும் அவருடைய உயிரும் ரூஹும் இப்படி இருப்பதை ஈமான் என்று இங்கு பேசப்படுகின்றது. இந்த இரண்டையும் அல்லாஹு தஆலா ஒரே வார்த்தையில் பேசுகின்றான். அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக நம்முடைய வசனங்களை ஈமான் கொண்ட நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அடுத்தது உதுகுலுல் ஜன்னத அன்தும். இப்படி இருப்பவர்களுக்குத்தான் உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் கண்குளிர இந்த சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். இப்படிப்பட்ட நபர்களுக்கு பின்பு யுதாஃபு அலைஹிம் பிசிஹாஃபிம் மின் தஹபின் வ அக்வாப், தங்கத்திலான் ஆன தட்டுகளும் தங்கத்தினால் ஆன குவளைகளும் அவர்களை வலம் வந்து கொண்டிருக்கும். வஃபீஹா மா தஷ்தஹீஹில் அன்ஃபுஸ் வ தலத்துல் அயுன், அவர்களுடைய கண்களுக்கு கண்குளிர்ச்சியும் இருக்கும், அவர்களுடைய ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கு அவர்கள் விரும்பியதும் அங்கு இருக்கும். வ அன்தும் ஃபீஹா ஹாலிதூன்,
இவற்றில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு அங்கு சொல்லப்படும். மேலும் வத்தில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமூஹா பிமா குந்தும் தஅமலூன், நீங்கள் தான் இந்த சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள். நீங்கள் எந்த அமல்களை அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் உலகத்தில் செய்தீர்களோ அதற்கான அனந்தரக்காரர்களாக இந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்படும். மேலும் லக்கும் ஃபீஹா ஃபாகிஹத்துன் கஸீரும் வ மின்ஹா தஅகுலூன், இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு பல வகையான கனிவர்க்கங்கள் இருக்கின்றது, அதை நீங்கள் புசியுங்கள், உண்ணுங்கள், சாப்பிடுங்கள் என்றும் அவர்களிடத்தில் சொல்லப்படும் என்று அல்லாஹு தாலா இந்த 8 வசனங்களில் பேசி முடிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றிய விளக்கத்தை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.